Taste the Daily. திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன் தலைமையில் நாகல் நகர் பகுதியில் தொழிலாளர் தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக அமைப்பு செயலாளர் திருச்சி ஆர் மனோகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னம்பட்டி பழனிசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை பொன்மேனி பகுதியில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதுரை, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சக்தி விநாயகர் பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் தெற்கு ஒன்றியம் சேந்தமங்கலத்தில் மே தின பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மாஃப பாண்டியன் கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பூதலூர் செங்கிப்பட்டியில் மாபெரும் மே தின உழைப்பாளர் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் எம் ராதாகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் எம் ரத்னசாமி, பேச்சாளர் பழக்கடை வி மூர்த்தி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். ஒன்றிய செயலாளர் வெங்கடகிருஷ்ணன் தலைமை வகித்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சென்னை திருவான்மியூரில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அதிமுக தென் சென்னை தெற்கு மாவட்ட தொழிலாளர் நலச்சங்கம் ஏற்பாட்டில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் நலச்சங்க செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ MK அசோக், பேச்சாளர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உரையாற்றினர். விழா முடிவில் பொதுமக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின்கள், ஆட்டோ, தள்ளுவண்டிகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள திப்பனம்பட்டி காமராஜர் திடலில் அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சுப்பாராஜின் ஏற்பாட்டில் தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சிவசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KRP பிரபாகரன், ஒன்றிய செயலாளர் குணம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விழாவின் இறுதியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் மே தின மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் அசோம சங்கரன் தலைமையில் விருகை VN ரவி முன்னிலையிலும் நடந்த விழாவில் முன்னாள் MP ஜெயவர்தன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சேதுராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திராவிட அரசை தொழிலாளர் விரோத அரசாக குற்றம் சாட்டினர். சாம்சங் தொழிலாளர்கள் மீது திமுக அரசின் அடக்குமுறையை சுட்டிக்காட்டி புரட்சித் தலைவி அம்மாவின் நலத்திட்டங்களை நினைவு கூறினார். விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.